தனக்கு தொழில் ரீதியாக வரும் பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பது யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு சர்வா நிக்கிலை தேடி வந்திருந்தான். அவனோ அடியாட்களை வைத்து சர்வாவை அடிக்க பார்த்து அதில் தோல்வியடைந்து இப்போது சர்வாவிற்கு பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு என்று அவனை நெருங்கினான் சர்வா. இங்க பாரு, என்னை ஏதாவது பண்ண அவ்வளவுதான், முதல்ல இங்கிருந்து வெளியே போ, இல்லனா இப்பவே போலீஸை கூப்பிடுவேன் என்று பயத்தில் தடுமாறிக்கொண்டே மிரட்டினான். கூடவே தனது பாக்கெட்டிலிருந்து போனை எடுத்தவன் போலீசுக்கு போன் செய்யவும் முயல, அவன் போலீசுக்கு போன் செய்வதற்கு முன்னரே அவனது போனுக்கு விக்ரமனிடமிருந்து அழைப்பு வந்தது. விக்ரமனின் பெயரை பார்த்ததும் இன்னும் நடுங்கி போனவன், ஹலோ ஹலோ விக்ரமன் சார் என்று பயந்து கொண்டே போனை அட்டன் செய்தான். பெயரை கேட்டதும் சர்வாவிற்கும் என்ன நடக்கிறது என்று புரிந்துவிட, அத்தோடு எதுவும் பேசாமல் அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். அவன் நினைத்தது போலவே அந்த பக்கம் சர்வாவிற்கு சாதகமாக அனைத்தும் நடந்து கொண்டிருக்க, போனில் கேட்ட தகவல்களில் அதிர்ந்து நின்ற நிக்கில், என்ன, நீங்க என்ன சொல்றீங்க என்று நம்ப முடியாமல் கேட்டான். கூடவே சர்வா மீது அவனுக்கு இருந்த பயம் இப்போது பல மடங்காய் அதிகரித்திருக்க, சில நொடிகள் அப்படியே நின்றவன், எஸ் எஸ் எனக்கு புரியுது சார், நான் பாத்துக்கிறேன், ஓகே சார், ஓகே என்று படபடப்புடன் கூறி அழைப்பை துண்டித்துவிட்டு சர்வாவை நிமிர்ந்து பார்க்க கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்தான் சர்வா. நீங்க யாரு? உங்களுக்கு விக்ரமன் சாரை எப்படி தெரியும் என்ற அதிர்ச்சியுடன் அவன் கேட்க சிரித்த சர்வா, அதாவது நாம எவ்வளோ பெரிய ஆளாகியிருந்தாலும் சில பேர்கிட்ட எப்பவுமே பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் தான் நான். அந்த அளவுக்கு உனக்கு புரிஞ்சா போதும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னது யாரு என்று மீண்டும் தன்னுடைய கேள்வியிலேயே வந்து நின்றான் சர்வா. எச்சில் விழுங்கி பயத்தோடு சர்வாவை பார்த்த நிக்கில் இதற்கு மேல் அவனிடம் மறைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் உண்மையை கூற ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. அதை தெளிவாக கவனித்த சர்வா, வாயைத் திறந்து பேச போறியா இல்ல விக்ரமன் கிட்ட சொல்லட்டுமா என்று கேட்டதும், இல்ல இல்ல ப்ளீஸ் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், பிசினஸ், என் வாழ்க்கை எல்லாம் போயிடும், ப்ளீஸ் அப்படி எதுவும் பண்ணாதீங்க என்று கையெடுத்து கும்பிட்டு கெஞ்ச ஆரம்பித்திருக்க, சர்வா திரும்பி சிதறி கிடக்கும் தனது போனை ஒருமுறை பார்த்தவன், என் போனை உடைச்சதுக்கு நீ பதில் சொல்லணும் என்றான். கண்டிப்பா உங்க போன் எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் அதுக்கான பணத்தை கொடுத்துறேன், இல்லைனா அதே மாதிரி புது போன் நான் உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்க அதுக்காக கோவப்படாதீங்க என்று வேகமாக கூறினான். சர்வாவிற்கு போனை பற்றி பேசி எப்படியாவது தன்னை திசை திருப்ப முயல்கிறான் என்பது புரிய, போன்லாம் இருக்கட்டும், முதல்ல உனக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு சொல்லு, இன்னொரு தடவை நான் கேட்க மாட்டேன், பேரை சொல்ல போறியா இல்லையா என்று இந்த முறை சர்வா கத்திவிட, பெருமூச்சோடு சர்வாவை பார்த்த நிக்கில், பிரவீன் என்றான். அதை கேட்டதும் சர்வாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இவனா இருக்குமா அவனா இருக்குமா என்று என்னென்னமோ யோசித்த சர்வா கனவிலும் பிரவீனுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கும் என்று நினைத்திருக்கவே இல்லை. தன்னை அவமானப்படுத்துவான், வேதிகா முன்னிலையில் அவனை பெரிதாக காட்டிக்கொள்வான் என்று மட்டும்தான் பிரவீனை பற்றி நினைத்திருந்தான். தேடி வந்து தனக்கு பிசினஸ் பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பான் என்பது சர்வா யோசிக்காத ஒன்று. இருந்தும் விஷயத்தை ஓரளவுக்கு புரிந்து கொண்ட சர்வா, குட், இப்ப நீ என்ன பண்ற, உடனே அவனுக்கு போன் பண்ணி இந்த பிளானை இதுக்கு மேல உன்னால கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்ற என்று சர்வா சொல்ல, சரி சரி, ஆனா நீங்க விக்ரமன் சார் கிட்ட தயவு செஞ்சு என்ன விட்டுட சொல்லுங்க, இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிக்க சொல்லுங்க, அவர் என் பிசினஸவே ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன்னு மிரட்டுறாரு, பிளீஸ் என்று அவன் கெஞ்ச, அவனை பார்த்த சர்வா, இதெல்லாம் அவர் உங்ககிட்ட போன்ல சொன்னாரா என்று கேட்க, உடனே ஆமாம் என்று தலையாட்டினான். சரி, அதை நான் பாத்துக்கிறேன் என்று கூறிய சர்வா உடைந்து கிடக்கும் தனது போனை கையில் எடுத்து பார்த்தான். அது நான் புது போனுக்கு என்று நிக்கில் பதில் சொல்ல தடுமாற, புது போனெல்லாம் வேண்டாம், இந்த போனுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை கொடுக்க சொல்லு, அப்பதான் புது போன் வாங்கி நீ சொன்னதையெல்லாம் விக்ரமனுக்கு சொல்ல முடியும் என்று கூறி சர்வா அங்கிருந்து கிளம்ப, உடனடியாக ரிசப்ஷனில் சொல்லி அதற்கான பணத்தை கொடுக்க ஏற்பாடு செய்தான் நிக்கில். சர்வா பணத்தோடு அவன் ஆபீஸில் இருந்து சென்றுவிட, அப்போதுதான் நிம்மதியாக மூச்சுவிட்ட நிக்கில் தனது கேபினில் விழுந்து கிடக்கும் அடியாட்களை எல்லாம்
திட்ட ஆரம்பித்தான். எதுக்குடா தேவையில்லாம அவன் போனை உடைச்சிங்க? இதுக்கான பணத்தை உங்க சம்பளத்துல தான் பிடிக்க போறேன். இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்க முடியல, உங்களுக்கெல்லாம் அடியாள்னு பேரு, எல்லாம் என் தலை எழுத்து என்று அவர்களை திட்டிவிட்டு தன் நாற்காலியில் அமர்ந்தவனுக்கு இன்னும் கூட பதட்டம் குறைந்திருக்கவில்லை. அதே நேரம் சர்வா மீண்டும் தனது ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான். புது போன் எல்லாம் வாங்கிக் கொண்டு வந்ததால் சற்று தாமதமாக வந்து சேர்ந்திருக்க வேகமாக அவனிடம் ஓடி வந்த மாயா கவலையோடு, சார் எங்க போனீங்க? எவ்வளோ நேரமா உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன் தெரியுமா? உங்க போன் ரீச் ஆகவே இல்ல. எங்க போனீங்க சார் என்று கேட்டாள். அவள் முகத்தை பார்த்து சிரித்த சர்வா, நிக்கிலோட பிரச்சனைய மொத்தமா சால்வ் பண்ணிட்டேன், இனிமே அவனை நினைச்சு பயப்படாதீங்க என்று கூறிவிட்டு உள்ளே செல்ல அவன் பின்னாலேயே நடந்த மாயா, நல்ல விஷயம் சார், ஆனா நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு என்று அவள் கூறியதும் நின்று அவளை திரும்பி பார்த்தவன், ஆமா கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ பிரச்சனைய சொல்ல வந்தீங்கல்ல, நான் வேற அதை கேட்காமலேயே போயிட்டேன், இப்ப சொல்லுங்க என்னன்னு என்று கேட்டவன் கேபினுக்குள் நுழைந்து தனது நாற்காலியில் அமர மாயாவும் எதிரில் வந்து நின்றாள். அவளுக்குமே நிக்கிலின் பிரச்சனை முடிந்தது பெரிய நிம்மதியை கொடுத்திருக்க சர்வா அவளை பார்த்து கொண்டிருந்தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த WW ப்ராடக்ட்ஸ் கம்பெனி ஓனரை நேத்து நான் மீட் பண்ணேன். அங்க என்று பாதியோடு அவள் நிறுத்த, என்ன நடந்துச்சு அங்க, அவங்க என்ன சொன்னாங்க என்று கேட்டான். நம்ம கம்பெனி CEO கிட்ட உடனே பேசி ஆகணும்னு சொல்றாங்க, உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டுதான் மீதி பணத்தை கொடுப்பேன்னு மிரட்டுறாங்க என்று அவள் கூறியதும் சில நொடிகளிலேயே சர்வாவிற்கு விஷயம் புரிந்துவிட்டது. நிக்கிலும் இதே கோரிக்கையை தானே முன்வைத்தான். அப்படி என்றால் இதிலும் பிரவீனுடைய தலையீடு இருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக புரிய மாயாவை பார்த்த சர்வா, அப்படின்னா கம்பெனியிலிருந்து என்ன வெளியில அனுப்பாம அவங்க நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ண மாட்டாங்க, ரைட் என்று கேட்க ஆமாம் என்பது போல் தலையாட்டிய மாயா, இப்போ என்ன பண்றது சார் என்று அவனிடம் கேட்க கைகளை நீட்டி சோம்பல் முறித்துக்கொண்டே அவளை பார்த்தவன், CEO கிட்ட அவங்க பேசணும்னு சொன்னா அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, அவங்க பேசட்டும் என்று வெகு சாதாரணமாக கூறினான். அதை கேட்டதும் மாயாதான் மொத்தமாக அதிர்ந்து போனாள். சார் அத நாம பண்ண முடியாது, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கம்பெனி டைகருக்கு சொந்தம்னு நாம எங்கேயுமே சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்று அவள் அடுத்தடுத்து கேள்வி கேட்டுக்கொண்டே போக மிகவும் நிதானமாக அவளை பார்த்தவன், ரிலாக்ஸ் மாயா, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் என்று கூறினான். இல்ல சார், ஒருவேளை இந்த விஷயம் டைகருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிடுவாரு என்று பயந்தபடி கூறினாள். அதை கேட்டு சர்வாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவரால உங்க எல்லாரையும் வேணா வேலையை விட்டு அனுப்ப முடியும், ஆனா என்ன அனுப்ப முடியாது என்று அவன் பட்டென கூறிவிட அந்த வார்த்தைகளில் இன்னும் குழம்பி போனாள் மாயா. சர்வா எந்த அர்த்தத்தில் இதெல்லாம் சொல்கிறான் என்பது அவளுக்கு புரியவில்லை. என்னதான் அவன் பெரிய ஆள் என்று அவள் நினைத்திருந்தாலும் அதற்காக டைகருக்கு நிகராக அவனால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என அவளால் நம்ப முடியவில்லை. அவளை பொறுத்தவரை டைகருக்கு இந்த விஷயம் தெரிந்தாலோ இல்லை இதில் டைகர் தலையிட்டாலோ இந்த கம்பெனியே அழிந்துவிடும், இங்கிருக்கும் அனைவருக்கும் வேலை போய்விடும். அதனாலேயே அதிகமாக பயந்தாள். இங்கு சர்வா மாயா மாறி மாறி பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்க இன்னொரு புறம் வேதிகாவும் சித்ராவும் வேதிகாவின் ஆபீஸ் ரூமில் அமர்ந்து ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சத்தமாக சிரித்த சித்ரா, அந்த சர்வாவுக்கு ரொம்பதான் திமிரு, எல்லார் முன்னாடியும் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ல எப்படி பேசுறான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்று சித்ரா கூற பெருமூச்சுடன் அவளை பார்த்த வேதிகா, நானும் அதை எதிர்பார்க்கவே இல்லை, நான் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவனாவே தாத்தா கிட்ட இந்த ஆஃபர் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல தெரியுமா என்று கூறிட, இங்க பார் வேதிகா, இதுக்கு மேலேயே அவன் கூட நீ இருந்தா உனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ பொறுமையா இருக்க போற? எல்லாத்தையும் விட்டுடு. அன்னைக்கு நைட் எப்படி உன் ரூம்ல ஸ்டே பண்ணா? அவனை விட்டு விலகி இரு, இல்லனா உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். நீ டிவோர்ஸ் டிலே பண்ண உனக்கு தான் பிரச்சனை அதிகமாகும், பாத்துக்கோ என்று வேதிகாவிற்கு அறிவுரைகளை சொல்ல ஜூஸை குடிக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்த வேதிகாவின் எண்ணங்கள் எங்கோ பயணித்துக் கொண்டிருந்தது. தன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அது ஏன் நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் அவளே குழப்ப நிலையில் இருக்க சித்ரா வேறு என்னென்னமோ பேசி இன்னும் அவளை குழப்பியிருந்தாள். பிறகு
நாளைக்கு புரோட்டான் கம்பெனிக்கு போறதானே, நீ நாளைக்கு டைகரை மீட் பண்ண கூட சான்ஸ் இருக்குல்ல என்று கேட்டதும் சட்டென நிகழ் உலகுக்கு திரும்பிய வேதிகா சின்ன சிரிப்போடு அவளை பார்த்தாள். சொல்லு, டைகரை மீட் பண்ண முடியுமா என்று சித்ரா மீண்டும் கேட்க, எனக்கு டைகரை மீட் பண்ணணும்னு எல்லாம் ஆசை இல்ல என்றாள் வேதிகா சாதாரணமாக. என்ன வேதிகா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் நீ அந்த சர்வாவை டிவோர்ஸ் பண்ண போற. அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும் இல்ல? உனக்கு ஒன்னும் 60 வயசு ஆகிடல. நீ தாராளமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் என்று சித்ரா சொல்ல, அவளை பார்த்து வேதிகா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி அவனை விட்டு பிரிஞ்சா நான் பிரவீனை தான் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா பிரவீன் மேலேயும் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல என்று வேதிகா யோசனையுடன் கூற, சரி பிரவீனை விடு. உனக்கு ஒருவேளை டைகரை பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டைகருக்கும் உன்னை பிடிச்சு போச்சுன்னா உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். பிரவீனை நினைச்சு கூட நீ பயப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா என்று சித்ரா கனவு கோட்டைகள் கட்ட, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல என்றாள் வேதிகா சலிப்புடன். பிறகு சித்ராவை சந்தேகத்தோடு பார்த்தவள், நீ எதுக்கு விடாம எப்ப பாரு டைகர் பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? நீ இந்தியா வந்ததே டைகரை பாக்கிறதுக்கு தானா? இதுக்கு முன்னாடி டைகரை பார்த்திருக்கியா என்று இப்போது வேதிகா கேள்விகள் கேட்க, தன் கையில் இருந்த கிளாஸை கீழே வைத்துவிட்டு ஜன்னல் அருகே சென்ற சித்ரா, உனக்கு டைகரை பத்தி தெரியாது. அவர் ரொம்ப சீக்கிரட்டான ஆள். ஆனா நான் டான் ஆதிசேஷனை நிறைய முறை பார்த்திருக்கேன். டைகரை பார்க்கத்தான் வாய்ப்பு கிடைக்கல. டைகர் எப்படி இருப்பார்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனா கண்டிப்பா அவர் அழகாத்தான் இருப்பார்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆட்கள் எல்லாருமே எப்பவும் ஹேண்ட்ஸம்மா தான் இருப்பாங்க என்று கதைகளில் படித்ததை வைத்து அவள் கூற, வேதிகாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சத்தமாக சிரித்தவள், யாருக்கு தெரியும், நீதான் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க என்று சொல்லி முடிப்பதற்குள் கதவை திறந்து கொண்டு உள்ளே எட்டி பார்த்த தீரஜ், நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு என்று கூறினான். அதை கேட்டதும் எரிச்சல் அடைந்த வேதிகா, எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை என்று அவன் முகத்தில் அடித்தது போல கூறிவிட, என்னமோ தங்கச்சின்னு நினைச்சு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், ஓவராதான் பண்ற என்றான். முகத்தை சுழித்துக் கொண்டு, உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை. இந்த ப்ராஜெக்ட் என்னோடது. உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வேதிகா வேண்டுமென்றே கூற, பெருமூச்சோடு அவளை பார்த்தவன், ஓகே, இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் தேவைப்படாம இருக்கலாம். ஆனா நாளைக்கு உனக்கு தேவைப்படலாம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி தான் இருக்கும்னு தாத்தா சொன்னது ஞாபகம் இருக்கா என்று அவன் கேட்க, வேதிகா பதிலே சொல்லவில்லை. அதில் எரிச்சல் அடைந்தவன், அப்புறம் உன்னோட வீணா போன புருஷன்கிட்ட என் பர்சனல் விஷயத்துல தலையிட வேண்டான்னு சொல்லு, அப்புறம் சும்மா விட மாட்டேன் என்று மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான். இவனுக்கு வாங்கினதெல்லாம் பத்தாது போல, ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான் என்று போகும் அவனை திட்டிவிட்டு ஜன்னல் அருகே சென்று நின்ற வேதிகா பறந்து விரிந்து இருந்த வானத்தையே வெறிக்க வெறிக்க பார்த்தாள். அதே நேரம் வானத்தை பார்த்து கொண்டு தனது ஆபீஸில் நின்ற சர்வா பிரவீனுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்தான். பிரவீனை சர்வா எப்படி பழிவாங்கப் போகிறான்? வேதிகா சர்வாவை விவாகரத்து செய்வாளா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.